إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدًا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي எல்லா புகழும் இறைவன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கே கூடி இருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் என்றதளவட்டுமாக. எனதருமை மாணவ செல்வங்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நம்முடைய இந்த ஜும்மாவை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஜும்மாவாக ஆக்கி அருள் புரிவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு மனிதநேயம் போதித்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கருப்பொருளில் தான் இன்று நாம் உங்களுக்கு மத்தியில் இந்த ஜும்மா உரையை நிகழ்த்த இருக்கிறோம். இன்று மனிதாபிமானம் மரித்து போன பல காட்சிகளை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு உலகத்தில் இன்றைய தலைவிரித்தாடுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் தீர்வு இருக்கிறது, பாடம் இருக்கிறது, படிப்பினை இருக்கிறது. ஆனால் அதை புரிந்து தெரிந்து செயல்படுத்துகிறவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய செய்த ஒவ்வொன்றும் நமக்கான முன்மாதிரி. இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை அக்குவேறு ஆணிவராக பிரித்து ஆய்வில் ஈடுபடுகிறார். எப்படி பெருமானாரால் 23 வருட காலத்தில் இவ்வளவு பெரிய புரட்சியை நிகழ்த்த முடிந்தது என்று எழுத படிக்க தெரியாத அந்த மாமனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை மெத்தப்படுத்த அறிஞர்கள் ஆய்வு செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். மிகச்சிறந்த முன்மாதிரி என்று சொன்னால், நான் சாப்பிட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிட்டதை போல் இருக்க வேண்டும். நான் குடும்பம் நடத்தினால் அல்லாஹ்வுடைய தூதர் குடும்பம் நடத்தியதை போல் இருக்க வேண்டும். நான் வியாபாரம் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் வியாபாரம் செய்ததை போல், நான் அரசியல் செய்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அரசியல் செய்ததை போன்று தான் இருக்க வேண்டும். என்னுடைய பொருளாதாரம், என்னுடைய ஏனைய பிற நடவடிக்கைகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி ஈடுபட்டார்கள் என்பதை போன்று தான் இருக்க வேண்டும். நான் கோபப்பட்டால், நான் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கோபப்பட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார், அப்படித்தான் இருக்க வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த முன்மாதிரி. ஏன் நான் ஒரு இடத்தில் சண்டை போட்டால் கூட அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சண்டையிட்டார்கள் என்பது போன்று தான் இருக்க வேண்டும். அதுதான் முன்மாதிரி. இரண்டு முஸ்லிம்கள் சண்டை போட்டால் உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தைகளும் வெளிவரும். எங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முன்மாதிரி நாம் எடுத்திருக்கிறோம், யோசித்து பாருங்கள். அந்த வகையில் இன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மனித நேயத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இது ஒரு விரிவான, மிக விரிவாக பேச வேண்டிய கருப்பொருள். வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதத்தின் பிள்ளைகளை நாம் சங்கை செய்திருக்கிறோம்.
அவர் எவராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம், முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், எல்லோரும் ஆதத்தின் பிள்ளைகள், எல்லோரும் கண்ணியத்துக்குரியவர்கள். இஸ்லாத்தின் பார்வை மனிதன் மதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நடந்தார். அஸ்ஸாயிலல் அர்மிலா வல் மசாகீன் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ். பெருமானாருடைய மனிதநேயத்தின் உச்சகட்டம். விதவைகளுக்காக வேண்டியும், ஏழைகளுக்காக வேண்டியும், வறியவர்களுக்காக வேண்டியும் உதவுவதற்காக ஓடி செல்பவர், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்பவரை போன்றிருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்பவர், உயிரையே தியாகம் செய்கிறார். அவருக்கு எவ்வளவு நற்கூலி கிடைக்கும் அல்லாஹ்விடத்தில். அவரும் விதவைகளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் உதவுவதற்காக ஓடி செல்பவரும் சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள், அவில் காயிமில் லைல் அவில் சாயிமின் நஹார். விதவைகளுக்காக வேண்டியும் ஏழைகளுக்காக வேண்டியும் உதவுவதற்காக ஓடி செல்பவர் பகலெல்லாம் நோன்பு வைத்தவரை போல், இரவெல்லாம் நின்று வணங்கியவரை போல். இரவெல்லாம் ஒருவர் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு வைக்கிறார். எவ்வளவு கூலி கிடைக்கும்? அந்த கூலிக்கு நிகராக ஏழைகளுக்கும் விதவைகளுக்கும் உதவுவதற்காக ஓடி செல்பவருக்கு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டின மனிதநேயம். பெருமானார் இங்கே முஸ்லிம் விதவை, முஸ்லிம் ஏழை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனம் பிரித்து கூறவில்லை. அதை நாம் கவனத்தில் இருக்க வேண்டும். ஒரு நாள் பிற்பகல் வேளையில் முதற் கோத்திரத்தை சேர்ந்த மக்கள் மஸ்ஜித் நபவிக்குள்ளே வருகிறார்கள். அவருடைய கோலத்தை பார்க்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட அது ஆதிவாசியுடைய கோலத்தை போன்றிருந்தது. பிற்பகல் வேளை முகர் தொழுகைக்கான நேரம். பல நாள் பட்டினி, பஞ்சத்தில் அடிபட்டவர்களை போன்றிருக்கிறார்கள். உடலில் கம்பளியை போன்ற ஒரு ஆடையை சுற்றி ஏறக்குறைய ஆதிவாசிகளை போன்ற தோற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை. பிலால், தொழுகைக்கான அழைப்பை விடுங்கள் என்று சொன்னார்கள். அழைப்பு விடுக்கப்படுகிறது, தொழுகை முடிகிறது. தோழர்களுக்கு மத்தியில் பெருமானார் எழுந்து நின்று பேசினார்கள். அந்த முதற் கோத்திரத்தை சார்ந்த மக்களை சுட்டிக்காட்டி சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசினார்கள். அவர்கள் பேசிய பேச்சு கல் நெஞ்சையும் கரைக்கும் அளவுக்கு இருந்தது. இவர்கள் உங்கள் சகோதரர்கள், இவர்கள் உங்கள் சகோதரர்கள். அவருடைய கோலத்தை பாருங்கள், அவருடைய ஆடையை பாருங்கள். அவர்கள் பல நாட்கள் பட்டினி கிடந்திருக்கிறார்கள் என்று சொல்லி சூரத்து நிசாவுடைய வசனத்தை ஓதினார்கள். யா அய்யுஹன் நாஸ், மக்களே, உங்களை ஓராணிலிருந்தும் ஒரு பெண்ணிலிருந்து படைத்த அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள். உதவுங்கள் இவர்களுக்கு என்று சொல்லி காட்டினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் தான் பிரபலமான நபிமொழி இத்தகுன்னார் வலவு ஷிக்கு தம்ரா, பெருமானாருடைய பிரபலமான நபிமொழிகளில் ஒன்று. பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டை கொண்டாவது நீங்கள் நரகை பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு துண்டு பேரித்தம்பளம், பார்ட் ஆஃப் தே, ஒரு பேரித்தம்பளம் அல்ல, ஒரு பேரித்தம்பளத்துடைய ஒரு துண்டு, அதை தர்மம் செய்தாவது நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு துண்டு பேரித்தம்பளம் கூட உங்களுக்கு வசதி இல்லையா என்பதை போன்று கேட்பதை போன்று என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகளார் பேசிக் கொண்டு சென்றார்கள். மக்கள் எழுந்து சென்றார்கள் வீட்டுக்கு, சாறை சாறையாக. அங்கு வீட்டிலிருந்து கிடைத்தவற்றை, கோதுமை, போர்வை, எது கிடைத்ததோ அதை கொண்டு வந்து பள்ளிவாசலில் குவித்தார்கள். அவர்கள் கொண்டு வர உணவு, ஆடை, பணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் மகிழ்ச்சி தெரியும். இதுதான் மனிதாபிமானம். இந்த உணர்வு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு மத்தியில், சஹாபாக்களுக்கு மத்தியில் போதித்தார். இதுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சமகாலத்துடைய பாடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை பாடங்களாலும் படிப்பினைகளாலும் நிறைந்திருந்தாலும் இது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இனம் பாராமல், மொழி பாராமல், தேசம் பாராமல், எல்லோரும் ஆதத்துடைய மக்கள், எல்லோரும் சகோதரர்கள் என்ற சிந்தனையை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தார்கள். மனிதநேயம் என்பது இதுதான். ஒரு உயிர், ஒற்றை உயிர் பறிபோனால் அதற்காக பெருமானார் துடித்திருக்கிறார்கள், அழுதிருக்கிறார்கள், கலங்கி இருக்கிறார்கள். ஜுலைபி ரலியல்லாஹு தஆலா ஏழை சஹாபி, பார்ப்பதற்கு அழகாக கூட இருக்க மாட்டார், வறியவர். எப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனே இருப்பார். அவருக்கு கல்யாணம், திருமணம் செய்து வைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு போர் வருகிறது, அந்த போரில் அவர் ஷஹீதாகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிந்த போது தோழரிடத்தில் கேட்கிறார்கள்,
தேடுங்கள் யாரெல்லாம் இங்கே ஷஹீதாகி கிடக்கிறார்கள் என்று. தோழர்கள் தேடுகிறார்கள், கண்டு வருகிறார்கள், எடுத்து வருகிறார்கள் உடலை. மீண்டும் சொல்கிறார்கள், மீண்டும் சென்று தேடுங்கள் என்று சொல்கிறார்கள். மீண்டும் செல்கிறார்கள், காணாமல் போனவர்களை ஆங்காங்கே கண்டெடுத்து கொண்டு வருகிறார்கள். மூன்றாவது முறையும் பெருமானார் சொல்கிறார்கள், தேடுங்கள், இன்னும் யாராவது நம் சகோதரர்கள் இறந்து கிடக்கிறார்களா பாருங்கள் என்று தோழர்கள் கேட்டார்கள். நீங்கள் யாரையாவது தேடுகிறீர்களா? யார சொல்லலாம்? 3 முறை சொல்லிவிட்டீர்களே, நீங்கள் யாரையாவது? நாம் ஜுலைபீபை காணவில்லை, ஜுலைபீபை காணவில்லை, தேடுங்கள். கண்டார்கள், தேடினார்கள், கண்டடைந்தார்கள். ஜுலை அங்கே 2 துண்டுகளாக வெட்டப்பட்ட அந்த போர்க்களத்தில் ஷஹீதாக கிடக்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை, ஓடி சென்றார்கள். இரத்த வெள்ளத்தில் கிடக்கிற அவரை நெஞ்சோடு வாரி அணைத்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் மல்க சொன்னார், அந்த மின்னி வானமெங்கு ஜுலைபீப், நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன் என்று சொல்லி காட்டு. ஒற்றை உயிர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். அவருக்காக கபர் தோண்டப்படுகிறது, குழி தோண்டப்படுகிறது. குழி தோண்டி முடிக்கும் வரை அந்த உடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோள் புஜத்திலேயே கிடந்தது. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. ஒரு உயிர் பறி போனதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் துடித்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். 41 உயிர் ஒருவனுக்காக பறி போயிருக்கிறது. கவலைப்படுவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. கவலைப்படுவதற்கோ, அஞ்சலி செலுத்துவதற்கோ, வருத்தம் தெரிவிப்பதற்கோ நேரம் இல்லாத ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். எப்படிப்பட்ட அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் உருவாகி வருகிறது என்பதை இளைய சமுதாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்பதை நாம் நிதர்சனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய முன்மாதிரியா ஒரு நடிகனா, ஒரு அரசியல்வாதியா, ஒரு விளையாட்டு வீரனா என்பதில் நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நம்முடைய முன்மாதிரி. விமான நிலையத்தில் செல்கிறார், சார் 30 பேர் செத்திருக்கிறார்கள், திரும்பி கூட பார்க்காத ஒருவன் எப்படி நம்முடைய அரசியல் தலைவனாக இருக்க முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஃபமன் தவஃபா மினல் முஃமினீன வ தரக தைனன் ஃபஅலைய கலா. யாரேனும் ஒருவர் கடன் அடைக்க முடியாமல் இறந்து விட்டால் அவர்கள் என்னிடத்தில் வரட்டும், அவருடைய உறவினர்கள், நான் அந்த கடனை அடைக்கிறேன். அவுலியான் ஃபல்யாத்னி வ அன மௌலா. ஆதரவற்றவர்கள் யாரேனும் இருந்தால் அவர்கள் என்னிடத்தில் வரட்டும், நான் ஆதரவு கொடுக்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அதுதான் மனிதாபிமானம், அதுதான் மனிதநேயம். மூத்தா போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெருங்கிய உறவினர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் வஃபாத் ஆகிறார். ரோம பகுதியில் பெருமானாருக்கு செய்தி தருகிறது. நேராக வீட்டுக்கு செல்கிறார். ஜாஃபருடைய குழந்தைகளை முட்டுக்காலில் முழங்கால் போட்டு நின்றவாறு உட்கார்ந்தவாறு ஜாஃபருடைய சின்ன குழந்தைகளை மாறி அணைத்து உச்சி முகர்ந்து அழுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம அக்லிஃப் ஜாஃபரன் ஃபீ பலதி, யா அல்லாஹ், ஜாஃபருக்கு அவருடைய தந்தைக்கு பகரமாக நீ நல்ல பாதுகாவலரை கொடுப்பாயாக யா அல்லாஹ் என்று அழுகிறார்கள் கட்டிப்பிடித்து. இதுதான் மனிதாபிமானம், இதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற பாடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மனிதாபிமானத்தை சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். குல்லுக்கும் லி ஆதம் வ ஆதம் மின் துராப். நீங்கள் அனைவரும் ஆதத்தின் பிள்ளை. இதுதான் பெருமானாருடைய பாடம். நீங்கள் அனைவரும் ஆதத்தின் பிள்ளைகள், நாம் அனைவரும் ஆதத்தின் பிள்ளைகள். ஆதம் மண்ணில் முடிந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் என்ற வகையில் தான் எல்லோரையும் பார்த்திருக்கிறார். மனிதன், அவன் உயிர், ஒரு உயிர் மதிக்கப்பட வேண்டியது இஸ்லாத்தின் பார்வையில். அதனால் தான் ஒரு யூதருடைய ஜனாசா எடுத்துச் செல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களோடு மதீனத்து வீதிகளில் அமர்ந்திருந்தார்கள். இந்த ஜனாசா யூதனுடைய ஜனாசா, முஸ்லிமுடைய ஜனாசா அல்ல. எடுத்துச் செல்லப்படுகிறது. பெருமானார் எழுந்து நிற்கிறார்கள். தோழர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அது யூதனுடைய ஜனாசா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்? அலைஸ ஹாதா பினஃப்ஸி, அதுவும் ஒரு ஆன்மா தானே ரசூலுல்லாஹ், அதுவும் ஒரு உயிர் தான். எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறார்கள். உலகத்தில் முஸ்லிம்களை கருவறுக்கிற ஒரு கூட்டம் யூதர் கூட்டம். கஸாவில் கொன்று குவித்தார்கள். 2 வருட காலமாக குழந்தைகள் என்று பாராமல் யூத கூட்டம். அதுவல்ல, இங்கே மனிதாபிமானத்தை பெருமானார் போதிக்கிறார்கள் மக்களுக்கு மத்தியில். இஸ்லாமிய அவர்கள் எப்படி நடக்கிறார்கள் என்பதல்ல, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் இங்கே பாடம். நாம் இந்த பாடத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு கொண்டு எடுக்க வேண்டும். கூட்டு தொழுகை, ஜமாத்துடைய தொழுகை நடக்கிறது. அதை ஒரு இமாம் நீட்டி தொழுதால், கூட்டு தொழுகையை நீட்டி தொழுத்தால் அதை கூட பெருமானார் கண்டித்திருக்கிறார். பெருமானார் சொல்லுவார்கள், தொழுகையின் போது குழந்தையுடைய அழுகை சத்தத்தை கேட்டேன், என்னால் நீட்டி தொழ முடியவில்லை, தொழுகை சொல்லிக் கொண்டேன்.
யோசிச்சு பாருங்க, மனிதாபிமானம். அல்லாஹ்வை வணங்குகிற வணக்கத்தில் கூட மனிதாபிமானத்தை புகுத்தி இருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீட்டி ஒருவர் தொழுதார் என்பதற்காக முஆது பின் ஜபலை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டது. கோபம் வந்து விட்டது பெருமானாருக்கு. முஆதை அழைத்த ஃபத்தானுன் அந்த யா முஆது, முஆது என்ன குழப்பவாதியா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு கேட்டார்கள், இதா அம்மன்னா ஸாஹதுக்கும் ஃபல்யுഖஃபிஃப். யாரேனும் ஒருவர் தொழுகைக்கு இமாமாக நின்றால் அவர் தன்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்ளட்டும். ஏனென்றால் தொழுகையில் குழந்தைகள் இருப்பார்கள், முதியவர்கள் இருப்பார்கள், நோயாளிகள் இருப்பார்கள், பெண்கள் இருப்பார்கள் என்று பெருமானார் மனிதாபிமானத்தை தொழுகையில் கூட காட்டுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா மக்களோடும் அன்போடு பரிமாறி இருக்கிறார்கள், மன்னிக்கும் மனோபாவத்தோடு நடந்திருக்கிறார்கள், உயர்குணத்தோடு நடந்திருக்கிறார்கள், கண்ணியப்படுத்திருக்கிறார்கள். அவர்கள் அநியாயம் செய்தாலும் சரி, துரோகம் இழைத்தாலும் சரி. முத்தைம் இப்னு அதி ரலியல்லாஹு தஆலா முத்தைம் இப்னு அதி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எதிரி, அவருடைய வரலாற்றை நீங்கள் படித்திருப்பார்கள். பத்ர் போர் முடிகிறது, 70க்கும் அதிகமான எதிரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் எடுத்து சொன்னார், முத்தைம் இப்னு அதி இப்போது உயிரோடு இருந்தால், அவர் சஹாபி அல்ல, அவர் முஸ்லிம் அல்ல. முத்தைம் இப்னு அதி இப்போது உயிரோடு இருந்திருந்தால், உயிரோடு இருந்து இந்த 70 கைதிகளை விடுதலை செய்யுமாறு சொல்லி இருந்தால், ஏன் எதற்கு என்று கேட்காமல் அத்தனை பேரையும் நான் விடுதலை செய்வேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு முஸ்லிம் அல்ல அவருடைய வேண்டுகோளை நான் ஏற்றிருப்பேன் என்று சொன்னார். ஏன்? அங்கு மனிதாபிமானம் இருக்கிறது, சகோதரனுக்கு கொடுக்கிற கண்ணியம் அங்கே இருந்திருக்கிறது. ஆம், மக்காவில் இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு சென்றார்கள். தாயிஃபில் என்ன நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். அடித்தார்கள், பெருமானாரை விரட்டினார்கள். எனவே தாயிஃபுக்கு சென்று விட்டார் என்பதற்காக மக்கத்து மக்களுக்கு கோபம் வந்தது. அவர் வரட்டும் முஹம்மது, அவருக்கு நாங்கள் நல்ல பாடம் கற்பிப்போம் என்று மக்கத்து மக்கள் சொன்னார்கள். அந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிகிறது, மக்கா நுழைவிட மாட்டார்கள் என்று. எனவே யாரிடத்திலேயும் அடைக்கலம் தேட வேண்டும் என்று பெருமானார் மக்காவுடைய எல்லையில் இருந்து கொண்டு ஆள் அனுப்புகிறார்கள், தூது அனுப்புகிறார்கள். சொந்த ஊருக்கு வருவது, நான் மக்காவுக்கு வருகிறேன், எனக்கு யார் பாதுகாப்பு தருவார், யார் எனக்கு அடைக்கலம் தருவார்? எல்லோரும் மறுக்கிறார்கள். அப்போது முத்தைம் இப்னு அதி சொல்லுகிறார், நான் முகமதுக்கு அடைக்கலம், அவர் முஸ்லிம் அல்ல, நான் முகமதுக்கு அடைக்கலம் கொடுப்பேன் என்று சொல்லி காட்டினார். தன் மகன்களிடத்தில் சொன்னார், ஆயுதம் தெரியுங்கள், முகமதுக்கு நாம் அடைக்கலம் தருகிறோம். காபாவிற்கு வந்தார், உயிரை பணயம் வைத்தார். தன் பிள்ளைகளை எல்லாம் ஒரு படை போல கூட்டி வந்தார். மக்களிடத்தில் அறிவித்தார், நான் முஹம்மதுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறேன், யாரும் அவர் மீது கை வைக்க கூடாது, யாரேனும் கை வைத்தால் எங்களுடைய வாள்கள் அவருக்கு எதிராக உயரும் என்று சொல்லி காட்டி அந்த நன்றிக்கடனை பல வருடங்களுக்கு பின்னால் பத்ர் போர் நடைபெறுகிற போது, நடந்து முடிந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார், முத்தைம் இப்னு அதி இப்போது உயிரோடு இருந்து இந்த கைதிகளை விடுதலை செய்யுமாறு சொல்லி இருந்தால் நான் அனைவரையும் விடுதலை செய்திருப்பேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நன்றிக்கடன். மனிதாபிமானம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நான் முஸ்லிம் வெறுத்தார் என்றோ அல்லது கேவலமாக நடத்தினார் என்றோ நாம் எங்கும் பார்க்க முடியாது. முஸ்லிம் அல்லாதவர்கள் எல்லோரையும் ஒரே தரத்தில் வைத்து பார்க்கிற பார்வை இஸ்லாத்தில் கிடையாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆம், அருமை சகோதரர்களே, இன்றைய சீராவில் இருந்து நாம் படிக்க வேண்டிய பாடம் இதுதான். பெருமானார் எப்படி முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நடந்திருந்தால் என்பதுதான். அபூ லஹப் மிக கொடியவன், அல்லாஹ்வை சபிக்கிறான், ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லனா துயரங்களை கொடுத்தான். அவன் ஒரு முஸ்லிம் அல்லாதவன். அதேவேளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அவன். ஆனால் இன்னொரு பெரிய தந்தை இருந்தார், அபூ தாலிப். அவர் இறந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலை ஆண்டு என்று அவர் இறந்த ஆண்டை அறிவித்தார்கள். 2 பேரும் பெரிய தந்தை தான், 2 பேரும் முஸ்லிம் அல்லாதவர்கள் தான். ஆனால் 2 பேரையும் பெருமானார் எப்படி பார்த்தார்கள்? அபூ லஹபுடைய பார்வை வேறு, அபூ தாலிபுடைய பார்வை வேறு. மனிதாபிமானம். அபூ ஜஹல் மிக கொடியவன், இந்த சமூகத்துடைய ஃபிரௌன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்திருக்கிறார்கள். மிக மோசமானவன், அவனும் முஸ்லிம் அல்லாதவர் தான். ஆனால் நான் இங்கே குறிப்பிட்டு காட்டிய முத்தைம் இப்னு அதி அவரும் முஸ்லிம் அல்லாதவர் தான். இருவரையும் ஒரே தரத்தில் வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. இந்த பார்வை நமக்கு தேவை. ஹுயை இப்னு அக்தப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யூதன் இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் இடர்களையும் கொடுத்தான். கந்தக்கில் மிகப்பெரிய சோதனைக்கு அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆளாக்கினான். ஹுயை இப்னு அவனும் ஒரு யூதன் தான். அதே வேளை முஹைரிக் என்ற ஒரு யூதன் இருந்தான்.
அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சப்போர்ட் செய்தார், உதவி செய்தார். உஹதில் பெருமானாருக்கு சார்பாக நின்று போராடினார். தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எழுதி வைத்தார். 2 பேரும் யூதர்கள் தான். எனவே இந்த பார்வை நமக்கு தேவை. இவர்கள் எல்லாம் நான் முஸ்லிம்கள் தான். இவர்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள், இதுதான் மிக முக்கியமான ஒன்று. இந்த மனிதாபிமானத்துடைய மனிதநேயத்துடைய உச்சம்தான் அடிமை தலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழித்தார். ஏறக்குறைய 40 வருட காலத்தில் அரபு தேசம் முழுவதும் இருந்து ஓரடிமை கூட இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அடிமை தலை ஒழிக்கப்பட்ட நபி மனிதநேயத்துடைய உச்சம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த அறிவு எப்படி அறிவித்தார்கள்? மனிதர்கள் அனைவரும் அல்லாஹ்வின் அடிமைகள், மனிதர்களுக்கு அடிமை அல்ல என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடிமைகளை அம்போகின் நடுத்தரவில் விட்டுவிடாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அடிமை விடுதலைக்காக வேண்டி யாரேனும் பணம் கேட்க ஜக்காத் நிதியிலிருந்து கொடுக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பல்வேறு பாவ குற்றங்களுக்கு பரிகாரமாக முதலில் சொன்னது அடிமை விடுதலை தான். நீ வேண்டுமென்றே நோன்பை முறித்தாயா, விபச்சாரம் செய்தாயா, ஒரு சத்தியத்தை முறித்தாயா, அடிமையை விடுதலை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிகாரம் சொல்லி காட்டினார்கள். உரிமை விடப்படக்கூடிய ஒரு அடிமையுடைய ஒவ்வொரு உறுப்பும் உரிமை விட்டவரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்படி அடிமைகளை குறித்து பேசியிருந்தார். மனிதனையும் இந்த அடிமை விடுதலை மற்றும் இன்றும் அரபு தேசத்தில் இருந்திருந்தால் யோசித்து பாருங்கள். நம்முடைய உறவினர்கள், நம்முடைய தந்தைமார்களோ, நம்முடைய அண்ணனோ தம்பியோ அரபு நாட்டுக்கு செல்கிற போது அடிமையாகத்தான் இருந்திருப்பார். சில போது ஊருக்கு திரும்பி வர முடியாமல் இருந்திருப்பார். யோசித்து எவ்வளவு பெரிய மனிதநேயம். 40 வருட காலத்தில் அரபு தேசத்தில் முழுவதும் இருந்து அடிமை தலை ஒழிக்கப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். ஒரு அடிமை குறைந்தபட்சம் இன்றைய மதிப்பில் 10 லட்சம் ரூபாய் என்று வைத்துக் கொண்டாலும் 63 அடிமைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுதலை செய்திருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா 67 அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எண்ணிலடங்காத அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். அப்பாஸ் 70 என்றால் 70 என்று 10 லட்சம் நீங்கள் கூட்டிக் கொள்ளுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 1000க்கும் மேற்பட்ட அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் 30,000 அடிமைகளை விடுதலை செய்திருக்கிறார். அடிமையே என்று அழைக்க கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு வசதி வாய்ந்த ஒரு வீட்டில் ஒரு டிரைவர் இருக்கிறார் என்று சொன்னால் சின்ன பையன் எப்படி கூப்பிடுறான்? யோசிச்சு போய் டிரைவர் எவ்வளவு பெரிய மனிதாபிமானத்தை மனிதநேயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி. இதைவிட மிக உச்சபட்ச மனிதநேயம் என்ன தெரியுமா? வாழ்நாளெல்லாம் தனக்கு தொந்தரவு கொடுத்த மக்கத்து மக்கள், மதீனாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். மக்கத்து மக்கள் வாழ்நாளெல்லாம் தொந்தரவு கொடுத்தார்கள். அந்த மக்காவில் ஒரு கட்டத்தில் பஞ்சம் தலைவிரித்தாடியது, வறுமை தலைவிரித்தாடியது. அந்த வேளையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 500 தங்க தினார்களை ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழரிடத்தில் கொடுத்து சொன்னார்கள், இந்த 500 தங்க தினார்களை ஊசுஃபியானுக்கு கொண்டு கொடுங்கள். இந்த பணத்தை வைத்து அவர்கள் கோதுமைகளை வாங்கி பஞ்சத்தை தற்சமயம் அவர்கள் நிவாரணம் செய்யட்டும், பஞ்சத்தை போக்கட்டும், இனி பணம் வந்தால் தருகிறேன் என்று சொல்லி காட்டு. மனிதாபிமானம் எதிரி தொடர்ந்து துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்தவர்கள். ஆனால் இந்தியாவில் என்ன நடக்கிறது? முஸ்லிம்களுடைய கடையில் சாதனம் வாங்காத, அங்க போகாத, இங்க போகாத. இது இஸ்லாமுடைய பண்பாடல்ல. இந்த பாடத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை சகோதரர்களே, மனிதாபிமானத்தில் இன்னொரு காட்சி தான் மதீனா சாசனம் என்று சொல்வார்கள். எவ்வளவு பெரிய பாடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார்கள். போரில் குழந்தைகளை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள், பெண்களை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள், வயோதிகளை கொல்லாதீர்கள் என்று சொன்னார்கள், பணியாளர்களை கொல்லாதீர்கள், மடாதிபதிகள் கொல்லாதீர்கள், பூஜாரிகளை கொல்லாதீர்கள். பெருமானாரோட கண்டிஷன்ஸ் ஒரு போர். எவ்வளவு பெரிய மனிதாபிமானம் யோசித்து பாருங்கள். நோயாளிகளை நலம் விசாரிக்கிறார்கள், பணியாளர்களோடு சமாளவில் அமர்ந்து சாப்பிடுகிறார்கள், கவலை துன்பம் துடைக்கிறார்கள், அநாதைகளை தலையை தடவுகிறார்கள். என்னுடைய இதயத்தில் இரக்கமே பிறக்க மாட்டேங்கிறது யார சொல்லலாம் என்று ஒருவர் கேட்டபோது தலின் கல்வக் கண்டிருக்கிறார்கள். அநாதைகளுடைய தலையை தடவிக்கொடு, உன் இதயத்தில் இரக்கம் பிறக்கும் என்று சொல்லுகிறார்கள். எவ்வளவு தூரம் மனிதாபிமானம் யோசித்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, பயணத்தில் பாலைவன பயணத்தில் ஒருவர் நான் சமைக்கிறேன் என்று சொல்கிறார், ஒருவர் நான் ஆட்டுடைய இறைச்சிகளை சுத்தம் செய்து தருகிறேன் என்று சொல்கிறார். பெருமானார் சொல்கிறார், நான் விறகு பொறுக்கி வருகிறேன் என்று சொல்லி காட்டுகிறார். பாலைவனத்தில் விறகு பொறுக்குவது எவ்வளவு பெரிய சிரமம் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிற போது ஒருவர் நடுங்குகிறார். ஒரு அரசராக இருப்பாரோ, உடனடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், அமைதி அமைதி,
நான் அரசன் அல்ல. மக்காவில் சாதாரணமான காய்ந்த இறைச்சி துண்டுகளை உண்டு வாழ்ந்த ஒரு சாதாரண அல்லாஹ்வின் அடிமை பெண்ணுடைய மகன் நான் என்று சொல்லி காட்டினார். மனிதாபிமானத்தை எப்படி பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் பாருங்கள். அருமை சகோதரர்களே, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு நாம் பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று. எனவே ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நோதவே கோதவே சோதவே. இந்த பெருமானாருடைய வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், பாருங்கள், அறிந்து கொள்ளுங்கள். போதவே அதை பின்பற்றுங்கள், அதில் செல்லுங்கள். சோதவே அடுத்தவருக்கு இந்த பாதையை நீங்கள் காட்டுங்கள். இது நம்மீதான கடமை. இது நாம் மனிதாபிமானத்தை குறித்து பேச வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அரசியல் சூழல்கள், அரசியல் தலைவர்கள் என்றெல்லாம் தங்களை சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் எவ்வளவு தூரம் மிக கேவலமான அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகிறோம் என்று சொல்கிற நாம் எதில் பின்பற்றுகிறோம்? தொழுகை, நோன்பு, ஸக்காத். தொழுகை, நோன்பு, ஸக்காத் இந்த மூன்றில் தான் பின்பற்றுகிறோம். நாம் ஈஸி என்னவா இருக்குதோ அதை மட்டும் தான் பின்பற்றுகிறோம். தனிநபர் ஒழுக்கம் பின்பற்றுவது, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் செல்வது, அது குறித்து நமக்கு கவலையே இல்லை. வியாபாரம் அதுக்கு தெரியவே தெரியாது. எனவே ஈஸியான விஷயங்கள் பெருமானாருடைய சுன்னா என்று நாம் பின்பற்றுகிறோம், கஷ்டமானதை விட்டு விடுகிறோம். இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு அப்படிப்பட்ட வாழ்வு அல்ல. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் எல்லா விஷயங்களிலும் முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல தஆலா அவ்வாறு எல்லா விஷயங்களிலும் அந்த இறை தூதரை பின்பற்றுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அஸீம் வ நஃபஅனா வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரில் ஹக்கீம் வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமுன் வலிக்கும் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபக்கத் ஃபாஸ ஃபௌஸன் அஸீமா.